evening, everyone. Good evening, Miss. Good evening, good evening. Good evening. Yes, good evening. எங்க ஆக்கல காணையில யாரும் இப்ப காணையில right அவினாஷ் தான் வந்திருக்கிறேன். ஓகே, என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்? பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அவள நாங்க பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லாட்டி பாடம் என்ன முடிக்கலையா? பாடம் இன்னும் கிடக்கு. பாடம் என்ன இருக்கு? என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? HTML கோட்டை பத்தி பாக்குறோம். HTML கோட் பார்க்கணும். ரைட், ஓகே. அதுல என்ன பார்த்து நாங்க இருக்கோம் HTML என்ன பாக்குறோம்? என்ன பாத்துறோம் கடைசியா? என்ன நாங்க பார்த்தோம்? இந்த வீடியோ கிளிப் பார்த்தோம் நாங்களா? இந்த வீடியோ கிளிப்போடையா நோட்ஸ் எழுதினாங்க? இல்லாட்டி புக்ல எழுதினாங்களா? புக்ல எழுதினாங்க. மிஸ் கடைசி கிளாஸ் வந்து how to write HTML codes அது பார்த்தோம் நாங்க. எப்படி எழுதணும்? ஆனா எல்லா டேக்ஸும் பார்த்துட்டோம் தானே? எல்லா டேக்கும் பார்த்துட்டோம், எல்லா கோடும் பார்த்துட்டோம் தானே? டேக்குகள் போல்ட் இட்டாலிக் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்து நாங்களா இல்லையா? HTML கோட்ஸுகள் பார்க்கலையா? எனக்கு ஒருக்கா நோட்ஸ் ஒருக்கா அனுப்புங்க, இருக்கா குயிக்கா. யாராவது ஒரு ஆள் வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு உங்களோட குரூப்ல. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் எனக்கு ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட நோட்ஸ் என்ன எழுதி இருக்கிறீங்கன்னு பாக்க. குயிக்கா குயிக்கா. பிள்ளைகள் மற்றது உங்களோட பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னவையா? மிஸ் உங்களுக்கு நோட்ஸுகள் அனுப்பு, சாரி மெசேஜ் ஒன்று பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போட்டேன்னு பாத்துனீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கிறீங்க? எஸ் மிஸ் நான் பார்த்தேனா டீச்சர். அப்ப என் மிஸ்ஸுக்கு ரிப்ளை ஒன்று அனுப்பல. அம்மா நீ சொல்லல டீச்சர் எத்தனை பாடம் உண்டு. ரைட். மட்டாங்க மிஷேல் பார்க்கலையா? மிஷேல் பார்க்கலையா? யாரோட பார்க்கலையா? பார்த்தேன் பார்த்துட்டு மிஸ் மார்னிங் அனுப்புற மெசேஜா? எஸ். நெக்ஸ்ட் இயர் யார் கண்டினியூ பண்ண போறீங்க, என்னென்ன பாடம் கண்டினியூ பண்ண போறீங்கன்னு கேட்டிருந்தேன் நான். ஆ ஏன் அனுப்பல? நாளைக்கு இடையில அனுப்பாட்டிக்கு நெக்ஸ்ட் இயருக்கு மிஸ் வந்து இருக்கிற ஆக்களை வச்சுதான் செய்து கொண்டு போவேன். பிறகு நான் ஆக்களை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டேன் பிள்ளைகளா. பேரண்ட்ஸும் சரியான ஊக்கம் இல்லாம தான் இருக்கணும். ஸோ பிரச்சனை இல்லை. நான் பிறகு கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன். நடுகலாம் இருக்கிறாக்களை வச்சு செய்து கொண்டு போயிடுவேன். ரைட்டா? இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு இடையில எனக்கு அனுப்பிடணும் எல்லாரும் தேவையானாக்க. ரைட். இந்த டக்குகள் எழுதி இருக்கிறோம். ரைட், ஓகே. முதலாவது ஒன்று பார்த்துருக்கிறோம். சரி சரி. அப்ப இந்த கோட் இதையும் அப்படியே நாங்க பார்த்துட்டு போயிடலாம் என்ன? இதுலயே நாங்க பார்க்கலாம். எல்லா டெக்குகளும் பார்த்துட்டோம். ரைட். ரைட், இனி நாங்க ஒவ்வொரு டெக்கையும் பார்த்து ஒன்று போதான் இருக்கேன். ரைட், ஓகே ஓகே. நாங்க இது
இனி செய்து பார்க்கத்தான் இருக்கு. என்ன சொவ்வையா இருந்தா நாங்க HTML செய்து பார்க்கலாம். HTML செய்து நோட்பேட் இல்லாட்டிக்கு Notepad plus Notepad plus plus. பிளஸ் பிளஸ். நோட்பேட் இல்லாட்டிக்கு நோட்பேட் பிளஸ் பிளஸ். ரைட், ஓகே. இப்ப நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க என்ன மாதிரி நாங்க செய்யறோம். ரைட், முதல்ல என்ன செய்யணும்? கவினாஸ் சொல்லுங்க. HTML கோடிங் நீங்க எல்லாரும் கவனிக்க வேணுமா? திடீரென்று கேள்வி கேட்டு எல்லாரும் வாய் மூடிட்டாலும் இருந்தா மிஸ் ஏச்சு வேண்டுவீங்க. ரைட்டா, கவனிக்க வேணும். ஒரு ஆள்கிட்ட மிஸ் கேள்வி கேட்கறேன்னா மெட்டாக்கள் வாய் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, கவனிக்க வேணும். ரைட், கவினா சொல்லுங்க. How to operate or open a HTML page. First code. What is the first code you should? HTML. HTML greater than HTML less than. என்ன அப்படித்தானே அதை ஸ்டார்ட் பண்றது. அதுக்குரிய முடிக்கிறது greater than slash HTML less than. ஓகே, இதுக்குள்ளதான் நாங்க அங்கெல்லாம் அடிக்கிறதுலாம் அடிக்க வேண்டும். என்ன ரைட், நான் ஏற்கனவே ஒன்று உங்களுக்கு செய்து காட்டினான். மை கன்டாக்ட்ன்றது என்ன, அதை நாங்க எதுக்குள்ள செய்ய வேணும்? ஏதாவது ஒன்று நாங்க செய்ய வேணும்னு சொன்னா அந்த பாடிக்குள்ளதான் செய்ய வேணும். என்ன நாங்க ஏற்கனவே பார்த்தோம், நாங்க போன கிளாஸ் பார்த்து சொன்னேன் நான். என்ன ரைட், இப்போ நாங்க ஒவ்வொரு டேக்கையும் பிள்ளைகள் பார்க்க போறோம். ரைட்டா, ஒவ்வொரு டேக்கும் பார்க்க போறோம். ரைட், இப்ப நாங்க ஒன்று பார்த்தோம். பி பி என்றா என்ன அர்த்தம் ஷனோஷ்? பி பி என்றா என்ன அர்த்தம்? பி little little பி என்றா என்ன? title பி என்றாவா? பி என்றா பால். பி என்றா பால். ரைட், பி என்றா பால். ஓகே, இப்ப நான் சொல்லுறேன். எனக்கு இப்ப டைட்டில் ஒன்று கொடுக்கறது எங்க வரமென்றா இந்த மேல வரமேன். அப்ப நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறேனே, டைட்டில் எப்படி எனக்கு வரணும்டா, மை ஃபர்ஸ்ட் ஒர்க். சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க் வர வேணும் டைட்டிலுக்கு. சரியா? சோ டைட்டில முடிக்கிறேன். டைட்டில முடிச்சிட்டு மை ஃபர்ஸ்ட் ஒர்க் வர வேணும். டைட்டில் முடிக்கிறேன். அடுத்தது பால்ட்ன்றதுக்குள்ள ICT வரணும், அதையும் முடிக்கிறேன். அடுத்து எனக்கு head வராதா? head வராதா? ஹெட் போடலாமா? ஹெட் நாங்க பிரிக்கிறது என்னதுக்குன்னு சொன்னா ஹெடிங்குக்கு. பெரிய ஒரு ஹெடிங்கா ஒன்று வர வேணும்னு சொன்னா நாங்க ஹெட் போடலாம். சரியா? டைட்டில் ரைட், ஓகே. நீங்க கேட்ட மாதிரியே போட்டு உடனே ஹெட் எப்படி வருதுன்னு பாருங்கப்பா. ஹெட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஒர்க். ரைட், இது எனக்கு ஹெட்டுக்குள்ள வரணும். அவுட்புட் வரைக்குள்ள உங்களுக்கு விளங்குமா? யோசிக்கணும். ரைட், இப்ப நான் சொல்றேன் போல்டில் ICT வரணும். எனக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு ஒர்க் கொண்டு வர வேணும். அப்படியேண்டா HTML கேபிட்டல்ல எனக்கு வர வேணும். எப்படி வர வேணும்? அண்டர்லைன் பண்ணி.
ரைட். வேற என்ன சொல்லலாம்? ஹெச். ஹெச்ன்றது என்னன்னு சொன்ன நான்? ஹெடிங். ஹெடிங் ஒன். இல்ல சரியா? ஹெடிங் என்ற ஹெடிங் ஹெச்ன்றது பிள்ளைகள் ஹெடிங். இப்ப நான் ஒன் போறேன்னா ஹெடிங் ஒன். அப்ப எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், நல்ல பெருசா இருக்கும். ஹெடிங் ஒன்னுல நான் சொல்றேன் லெசன் ஒன் வரட்டும். ரைட். லெசன் ஒன் வரட்டும். இந்த ஹெச் ஒன் முடிக்கிறேன். எனக்கு ஹெச்2 H2ல என்ன போடலாம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒண்ணு சொல்லுங்க. H2ல என்ன போடலாம்? போடுவோம். லெசன் 2 என்றது எனக்கு H2ல வரும். ரைட். இப்போதைக்கு இவ்வளோத்தையும் பார்ப்போம். நாங்க அடிச்சது என்ன மாதிரி எங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கணும். ரைட். இப்ப நான் ஃபைல்ல போறேன், சர்வஸ் கொடுக்குறேன் பிள்ளைகள். எனக்கு டெஸ்க்டாப்ல HTML2 என்ற பேர்ல சாரி exercise2.html கட்டாயம் போடணும். ரைட். நான் சர்வ் பண்ணுறேன். இப்ப இவரை வந்து இங்கால சைடுக்கு எடுக்கிறேன்னா ரைட். ஓகே, சைடு எடுக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? ரைட். ஓகே. இப்ப நான் அடிச்ச HTML கோட் இங்கால இருக்கு பிள்ளைகள். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எஸ். எஸ் மிஸ். இப்ப நான் செய்த HTML இதுல எங்க இருக்கு? நான் டெஸ்க்டாப்ல கொடுத்தேன்னா நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் யாராவது. எக்ஸசைஸ் 2 இருக்கு. அந்த இந்த இருக்கு exercise 2 வந்து கூகுள் குரோம்ல எனக்கு சர்வ் ஆகி இருக்கு. சோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன் பிள்ளைகள். டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இந்த கோடையும் இந்த அவுட்புட்டையும் வச்சு பாருங்க. மை ஃபர்ஸ்ட் ஒர்க் என்றது நான் எங்க கொடுத்தேன்? டைட்டில்ல கொடுத்தேன். இப்ப நாங்க டைட்டில்ல கொடுக்குற எல்லாமே எங்க வரும் பிள்ளைகள்? இந்த மேல் பேஜ்ல வரும். சரியா? முதலாவது என்னது? முதல் பேஜ்ல எங்களுக்கு வரும். இதுல முதலாவது. அடுத்தது நான் சொன்னான் ஹெட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஒர்க்னு வரணும். ரைட்டா? நான் முடிச்சிட்டேன், ஹெட்ட முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஐசிடி HTMLன்றது வந்து சேர்ந்தே வந்துட்டது. இதுக்கு நான் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இதுல ஒரு பிரேக் ஒன்று போட்டு பாக்குறேன். சரியா? பிரேக் எப்படி போடுறேன்டா, பிரேக் அப்படின்னு சொன்னா பாருங்க, BR. ரைட்டா? ஓகே, பிரேக் ஒன்று போட்டிருக்கேன். ரைட். இதை நான் சர்வ் பண்ணுறேன். இதுல நான் சர்வ் பண்றேன். எது செஞ்சாலும் நாங்க சர்வ் பண்ணணுமா? சர்வ். ஓகே. இதை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். எப்படி வந்துட்டு மிஸ் என்ன செஞ்சனான்னு கவனிச்சீங்களா பிள்ளைகள்? கவனிச்சீங்களா? இப்ப நீங்க சர்வ் பண்ணிட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று செய்யலாம். கோடிங் எதுல வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா கோடிங்க செய்துட்டு நீங்க என்ன செய்ய வேணும்? இதுல போயிட்டு சர்வ் பண்ண வேணும். அப்ப உங்களுக்கு சர்வ் ஆகும். இங்கால நீங்க அதே அவுட்புட்டை பார்க்கணும்னு சொன்னா ரீஃப்ரெஷ் பண்ணணும். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்தத அடுத்த ஒரு அப்டேட் ஒன்று வரும். சரியா? இப்ப என்ன செய்திருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? நாங்க முதல் பார்த்த அவுட்புட்டுக்கும் இப்ப பார்த்த அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க்கும் ஐசிடி HTMLம் பிரேக் ஆயி யார் சொன்னது? யார் சொன்னீங்க பிள்ளை? சனோஷா? எஸ்.
என்ன நடந்திருக்கு? பிரேக் கொடுத்தது பிள்ளைகள் ஒரு லைன் கீழே வந்திருக்கு. பாத்தீங்களா? நான் கொடுத்ததுங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ன்றதுக்கு பிறகு ஒரு பிரேக் கொண்டு தந்து எனக்கு வர வேணும்னு சொல்லி நான் சொன்னேன். பாத்தீங்களா? அப்ப என்ன செய்திருக்கு? ஒரு பிரேக் கொண்டு எடுத்திருக்கு. என்ன பிரேக்ன்றது என்னது? ஒரு இடைவெளி போட்டிருக்கு. அப்ப நான் இதுக்குள்ளேயும் ஒரு பிரேக் கொண்டு போறேன். எதுக்கு? ஐசிடிக்கு கீழேயும் ஒரு பிரேக் கொண்டு போடுறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. மிஸ் என்ன செய்யறேன்னு கவனிங்க. வாய் பார்த்துட்டா வெளுப்பனா ஏச்சு வேண்டுவீங்க சொல்லிட்டேன். பிரேக் இதுல ஒரு பிரேக் கொண்டு போடுறேன். பிஆர் பிரேக் ஆனது பிஆர். ரைட், ஓகே. நான் இதுல போயிட்டு சர்வ் பண்றேன். இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு அவினாஷ்? மிஸ் ஐசிடிக்கு பக்கத்துல இருந்த அந்த HTML என்ற வேர்ட் வந்து இப்ப ஐசிடிக்கு கீழே வந்துட்டு. கீழே வந்து அப்ப உங்களுக்கு இப்ப தெரிய வேணும் பிஆர் என்ற டேக் என்ன செய்யுது? பிஆர் என்ற டேக் என்ன செய்யுது வர்ஷிகன்? ஒரு இடைவெளி விட்டு கீழே வருது. அடுத்த லைனுக்கு கொண்டு வருது. என்னன்னு சொல்லணும்? ஒரு வேர்டை அடுத்த லைனுக்கு நாங்க பிரேக்னு கொடுத்தோம், அடுத்த லைனுக்கு வரும். அப்ப பி என்றது என்னது? பி என்றது என்னது எங்களுக்கு? பி பால்ட். bold. Right, very good. Bold. U என்றது என்னது? U அண்டர்லைன். அண்டர்லைன். பாத்தீங்களா? HTML-க்கு அண்டர்லைன் கீழே வந்திருக்கு. H1 என்றது என்னது? ஹெடிங் 1. ஹெடிங் 1. பாத்தீங்களா எப்படி இருக்கு? பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. அடுத்தது H2 என்றது? மிஸ் ஹெடிங் 2. ஹெடிங் 2. வெரி குட். அது அக்ஷயன். ஹெடிங் 2 என்றது என்ன செய்திருக்கு? அந்த H1 விட கொஞ்சம் சின்னது. இப்ப நாங்க அதே இத பாருங்க H3 எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இத காப்பி பண்ணி பிள்ளைகள் நான் பேஸ்ட் பண்ணலாம். சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு பேரை மட்டும் மாத்தி விட்டா சரி. இப்ப பாருங்க, இத 3 ஆக்குறேன், இத 4 ஆக்குறேன், இது 3, இது 4. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, கவனிங்க. வா திடீரென்று ஆக்காட்டி கேப்பன், கவனம் இல்லாந்தா பாப்போமா? யார்? வர்ஷினி சொல்லுங்க பாப்போம் என்ன நடந்திருக்கு இதுல. வர்ஷினி மிஸ் கதைகளுக்கு சுதா. வர்ஷினி எஸ் மிஸ். என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட விட செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாம் சின்னனா வந்திருக்கு. குட்டி குட்டியா வந்திருக்கு. என்ன ரைட் பாப்போம். இனி அடுத்து 5 and 6 போட்டு பாப்போம். Four, 5, 6. 5, 6. ரைட். சர்வ், ரிஃப்ரெஷ். எப்படி இருக்கு? விதுசங்கர், விதுசங்கர் சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கு? விதுசங்கர் கேக்குதா மிஸ் கதைக்கிறது? ஓ மிஸ். என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. என்ன டிஃபரன்ஸ்? டீச்சர் லெசன் 5 and 6 வந்திருக்கு. லெசன் 5 and 6 வந்திருக்கு. ரைட்டா? ஓகே. அப்ப HTML சின்ன ஒரு அவுட்லைன் விளங்குதா பிள்ளைகள் என்ன செய்யுதுன்றது? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்குது. நீங்க அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அது வேலை செய்யும். அது பயன்படுத்தி முடியக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணாட்டிக்கு என்ன செய்யும்? தொடர்ந்தே வரும். பாருங்க இதுவா, இதை பாருங்க. இந்த பி என்றதை நான் க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டேன், அண்டர்லைன் என்றதை நான் க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, இதை சர்வ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க என்ன நடந்திருக்கு. மிஷேல், யாருண்ணி? யாருண்ணி சொல்லுங்க. அண்டர்லைன் வந்திருக்கு மிஸ். அண்டர்லைன் வந்திருக்குது. வேற ஒண்ணும் இல்லையா?
எல்லாமே போல்டுல வந்திருக்கு பாருங்க. மிஸ் எல்லா எல்லாத்துக்குமே words லெசன் வந்து 1 மிஸ் லெசன் 1ல இருந்து லெசன் 6 மட்டும் அண்டர்லைனா இருக்கு. அண்டர்லைனாவும் இருக்குது, போல்டாவும் இருக்குது. போல்டாவும் இருக்கு. போல்டாவும் இருக்கு. அப்ப இல்ல பாருங்க, நான் அந்த போல்ட க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? அப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதோன்னு பார்ப்பேன். போல்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, அண்டர்லைன் மட்டும்தான் இருக்கு. ரைட். இப்ப பாருங்க அப்படி இருக்கு. வித்தியாசம் பெருசா தெரியல. பெருசா தெரியல. ரைட். ஓகே ஓகே. அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணாடி என்ன செய்யும், அதே இது என்ன செய்யும், தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இப்ப நான் அண்டர்லைனை க்ளோஸ் பண்ணுறேன். அண்டர்லைனை க்ளோஸ் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு? அண்டர்லைன் இல்லாம போயிருக்கு. அண்டர்லைன் இல்லாம போயிட்டது. சரியா? அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்னது, ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொன்றுக்கும் you have to use the each chord, right? ஒவ்வொரு chords நீங்க பயன்படுத்த வேணும். ஸ்பெஷல் chords நீங்க பயன்படுத்த வேணும். And also you have to close them after finish the function, right? Okay, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? திருப்பி வந்து கொண்டே இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் முடியாம போய்க்கொண்டே இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, இந்த மை ஃபர்ஸ்ட் ஒர்க்ன்றது எனக்கு டைட்டிலாவும் வேணும். ரைட்டா? டைட்டிலாவும் வேணும். எனக்கு இது போல்டுல கொஞ்சம் வேணும். சரியா? எனக்கு பெரிய எழுத்துலையும் வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்டா, இன்க்ளூட் பண்ணலாம். H1 இன்க்ளூட் பண்ணிட்டு அதோட H1 நான் க்ளோஸ் பண்ணி விட்டா பாருங்க என்ன நடக்குது. இப்ப எனக்கு நான் என்ன என்ன தேவைன்னு சொன்னா, டைட்டிலாவும் வேணும், அதோட போல்டாவும் பெரிய எழுத்துல எனக்கு வேணும். ஏன்னா அப்ப நான் H1 யூஸ் பண்ணி சர்வ் பண்றேன் பாருங்க. சாரி சாரி, டைட்டில் அங்க போட்டுட்டேன் சாரியா. இப்ப இங்க வந்து நிக்கன்னு பாருங்க, டைட்டிலா H1 அங்க மேல வந்து நிக்க பாருங்க. H1 டைட்டிலுக்குள்ள என்னவா வந்திருக்கு, நான் டைப் பண்ணின ஒரு எழுத்தா வந்திருக்கு பாத்தீங்களா? ரைட்டா? இப்ப நான் என்ன செய்யறேன், இதை எடுத்து இந்த ஹெட்டுக்குள்ள, டைட்டிலுக்குள்ள போட முடியாது பிள்ளைகள். ஹெட்டுல இந்த ஸ்டூடெண்ட் தான் மிஸ் சொன்னதுதான் பிள்ளையா சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட் தான் நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் பெருசாக போறேன். ரைட்டா? அவரை கொண்டு கீழே போட்டுட்டு சர்வ். எப்படி இருக்கு? எப்படி இருக்குது இப்போ? ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆரதி எப்படி இருக்கு? போல்டா வந்திருக்கு. ஆ, கொஞ்சம் சவுண்ட் ஆகாதீங்க. ஹெடிங் போல்டா வந்திருக்கு. ஹெடிங் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. என்ன ஹெடிங் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. ரைட்டா? ஓகே. அப்ப H ஃபங்க்ஷன் தெரியும், BR என்னன்னு தெரியும், B என்னன்னு தெரியும், U என்னன்னு தெரியும். அப்படித்தானே? ஓகே தானே? ரைட். ஓகே. அப்ப இதுக்குரிய இந்த கோட் ஒருக்கா எழுதி பிள்ளைகள் இந்த அவுட்புட் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க குயிக்கா. கோட்ஸுகள் மாற விட்டுடக்கூடாது. ஏதாவது மாறி எழுதிட்டீங்கன்னு சொன்னா அவுட்புட் வராதா? எஸ் ஆரதி. ஹெடிங் 2 ஸ்டார்ட் பண்ணி லெசன் 2 போட்டு ஹெடிங் 2 and போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி லெசன் 3க்கு ஹெடிங் 3 and போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விலங்கு இல்லாம என்ன சொல்றீங்க? சவுண்ட் இல்லாம இருக்கு. ஹெடிங் 2க்கு லெசன் ஹெடிங் 2ல வந்து க்ளோஸ் பண்ணிக்க ஹெடிங் 2 and க்ளோஸ் பண்ண மாதிரி லெசன் 3க்கும் ஹெடிங் 3 and க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட். ஓகே. ஆனா பாருங்க, இதுல என்ன க்ளோஸ் பண்றதுக்குரியதான் நான் கொடுத்துருக்கிறதா அதுக்கு ஃபங்க்ஷன் விளங்கிட்டேன்னு 3 க்ளோஸ் பண்ண சொல்லி 4 க்ளோஸ் பண்ண சொல்லி விளங்கிருக்கு. சரியா? ரைட். அப்ப அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க சரியா கொடுக்குறது எல்லாம் ஓகே. 3 க்ளோஸ் பண்ணு,
4 க்ளோஸ் பண்ணு. 5 க்ளோஸ் பண்ணு. 6 க்ளோஸ் பண்ணு. ரைட், ஓகே, குட். மற்றவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியலண்ணா. ரைட், ஓகே. விளங்குதா பிள்ளைகள்? HTML எழுதுறீங்களா பிள்ளை? எழுதுறீங்களா? எந்த ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்? கேக்குதா மிஸ் கதைக்கிறது? ஸ்கிரீன் தெரியுதா? Yes, miss. Yes, miss. ரைட். இப்ப இப்ப என்ன தெரியுது? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? மிஸ் வாட்ஸ்அப் ஸ்கிரீன் தான் தெரியுது. இப்போ HTML அந்த ரெண்டா பிரிச்சு போட்டிருக்கு அது தெரியுது. ரைட், 1 மினிட்டா. நான் அந்த கோடிங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க, பிறகு அவுட்புட் எழுதுவோமா? ரைட், ஓகே. இப்ப தெரியுதா கோடிங்? ரைட், ஓகே. எழுதி முடிச்சுட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க குயிக்கா.